ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்தலாம். மெட்டீரியலில் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 520 பேக் தேவைப்படும். ஒரு பேக்கோடைய ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு 350 ரூபா போடுறப்ப நமக்கு 1,82,000 வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஸோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4000 கேஜி, அதாவது 4 டன்னு பக்கத்தில் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் 70 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 2,80,000 வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு. ஸோ இது ஒரு 15,000 கல் தேவைப்படும். ஒரு கல்லோட விலை நம்ம வந்து ஒரு 11 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 1,65,000 வந்து பிரிக்குக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டு. ஸோ இது வந்து ஒரு 20 யூனிட் தேவைப்படும். ஸோ எம்சாண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 5,500 போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 1,10,000 வந்து நமக்கு எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு. ஸோ இது வந்து ஒரு 12 யூனிட் தேவைப்படும். நம்ம பூச்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 6,500 வந்து ஒரு யூனிட் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 78,000 வந்து பி சாண்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 mm அக்ரிகேட்டு. ஸோ இது வந்து ஒரு 18 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 4,500 போடுறப்ப ஒரு 81,000 வந்து 20 mm அக்ரிகேட்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 40 mm அக்ரிகேட். ஸோ இது வந்து நம்ம 1.5 ஜல்லி பிசிசிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 7 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 4,500 போடுறப்ப ஒரு 31,500 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேவல். ஸோ இது வந்து மேடம் வந்து ஒரு 26 யூனிட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து ஒரு 3,000 போடுறப்ப ஒரு 78,000 வந்து கிரேவலுக்கு மட்டும் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸில் நம்ம ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸு. ஸோ ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 1,100 எடுத்துக்கலாம். அதாவது வேஸ்டேஜஸ் அண்ட் ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1,100 எடுக்கிறப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 82,500 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸு. ஸோ இது வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கிச்சனில் அண்ட் பாத்ரூமில் வந்து வால்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட் எடுக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஒரு 22,500 வந்து நமக்கு வால் டைல்ஸ்க்கு மட்டும் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரைனெட்டு. ஸோ கிரைனெட் நம்ம கிச்சன் டாப்பில் அதே மாதிரி ஸ்டெப்ஸில் முன்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 150 ரூபா ப்ரைஸ் இருக்கக்கூடிய கிரைனெட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 22,500 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வுட்டு. ஸோ வுட்டில் மெயின் டோர் ப்ளஸ் ஃப்ரேம் ரெண்டுமே சேர்த்து ஒரு 40,000 ரேஞ்சில் எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து என்ன ரேட்டில் எடுக்க போகிறோம், டிசைன்ஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் விண்டோ வந்து ஒரு 20,000 நம்ம தேக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் அண்ட் ஃப்ரேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 25,000 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் விண்டோஸ், மற்ற விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாய்லெட் டோருக்கு வந்து ஒரு 5,000 தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதாவது 2 டோர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 BHங்க நம்ம 2 டோர் எடுத்துக்கலாம் ஒரு 2,500 ரேஞ்சில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டருக்கு வந்து ஒரு 3,000 தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1,00,000 வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு 75,000 தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1,00,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 15,31,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட்டு. ஸோ லேபர் காஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர். ஸோ சிவில் லேபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஒரு 400 ரேஞ்சில் விடுறோம். அப்படிங்கிறப்ப டோட்டல் கான்ட்ராக்டில் ஒரு 4,00,000 பார்த்தீங்கன்னா வந்து லேபருக்கு மட்டும் போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸில் ஃப்ளோரிங் டைல்ஸ், ஃபால் டைல்ஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 1,100 ப்ளஸ் ஒரு 500 1,600 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1,600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம 20 ரேஞ்சில் வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து லேபர் விடுறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 32,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைனெட்டு. ஸோ கிரைனெட்டில் நம்ம வந்து இங்கே 150 ஸ்கொயர் ஃபீட் கொட்ட போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரேஞ்சில் விடுறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9,000 வந்து கிரைனெட் ஓட்டருக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். ஸோ எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வந்து நம்ம டோட்டல் கான்ட்ராக்ட் விடுறோம். அப்படிங்கிறப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 75 ரூபா ரேட்டில் விடுறப்ப 75,000 பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் நம்ம வந்து ஒரு 30,000 போட்டுக்கலாம். அடுத்து அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6,21,000 தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6,21,000 ப்ளஸ் 15,31,000 ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 21,52,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,150 வந்து 2,200 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செப்டி டேங்க், சம்பு, காம்பவுண்ட் வால், அப்ரூவல் காஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு செப்டி டேங்க் சம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 1,00,000 போட்டுக்கலாம். ஸோ இது நமக்கு வந்து என்ன சைஸில் நம்ம வந்து பில் பண்ண போகிறோம் அதை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1,00,000 போட்டுக்கலாம்.
ஸோ இதுவுமே நமக்கு வந்து எந்த லென்த்தில் வீட்டை சுற்றி எவ்வளோ காலி இடம் இருக்கக்கூடியது, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ காம்பவுண்ட் பண்ண போகிறோம், அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 60,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அடுத்து இதை தவிர நமக்கு வந்து ஒரு 20,000 வந்து எக்ஸ்ட்ரா செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டும் நமக்கு வந்து ஒரு 2,80,000 வந்து வந்துடும். ஸோ இந்த 2,80,000 ப்ளஸ் இதில் ஒரு 21,52,000 இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24,32,000 வர மாதிரி இருக்குது. அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 25 லட்சத்துக்கு வந்து செலவாகிற மாதிரி இருக்குது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு. ஸோ இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக காஸ்ட் தான். மெட்டீரியலுடைய குவாலிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன், என்ன பிராண்டில் யூஸ் பண்ண போகிறோம், டைப் ஆஃப் பிளான் எப்படி இருக்குது, பில்டிங் வந்து எப்படி பண்ண போகிறோம், எலிவேஷன் இம்பார்ட்டன் தர போகிறோமோ அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் அவைலபிலிட்டி, லேபரோட அவைலபிலிட்டி, அதை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து ஸ்லைட்லி வேரி ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.